ஹாய் கைஸ், இன்றைக்கி பிளாக் அண்ட் ஒயிட் சீரீஸில் ரெண்டாவது ப்ராஜெக்ட் பண்ணலாம். இன்றைக்கி நான் அதுக்காக செலக்ட் பண்ணியிருக்க டிசைன் வந்துட்டு பாண்டா. இது பார்க்குற பாண்டா மாதிரி இருக்கா? அதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு பென் குயின் வந்துட்டு என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும், பாண்டா வந்துட்டு எனக்கு பிடிக்கும். இதை வந்துட்டு ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சேன். அது பார்க்க என்னமோ மாதிரி இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்னு கூட சொல்ல முடியல, எப்படியோ இருக்குது. சரி, சும்மா ஒர்க் பண்ணுவோம், பண்ணதுக்கப்புறம் பார்க்க நல்லா வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நான் வந்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். லாஸ்ட் டைம் வந்துட்டு மாங் கிளாத்தில் எடுத்தேன்னா அந்த கிளாத்தில் எனக்கு ஒர்க் பண்ண அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக தெரில. ஸோ இந்த தடவை நான் இப்போ புதுசாக வாங்கின இந்த கேன்வாஸ் கிளாத் தான் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இந்த கிளாத் இப்படி தான் இருக்கும். நல்லா திக்கான காட்டன் கிளாத் வாங்கினா கூட இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இது வந்துட்டு நல்லா ஹூப்பில் நல்லா இந்த மாதிரி ட்ரம் டக் டக் அந்த சவுண்டு கேட்குற மாதிரி நல்லா டைட்டாக மாட்டிட்டேன். அதுக்கப்புறம் இதை சும்மா அப்படி கையால் வரைஞ்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நீடல் வந்துட்டு 2.5 mm இந்த சைஸு நீடலோட சைஸ் வச்சுருக்கேன். லைட் வெயிட் யான் வந்து ஒயிட்டும் பிளாக்கும் எடுத்துருக்கிறேன். லென்த் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஒரு 3 சென்டிமீட்டர் வந்துட்டு நான் இப்போ வைக்க போகிறேன். இது ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் நோஸ் தான் பண்ண போகிறேன். நோஸ் வந்துட்டு இருக்கிறதே கொஞ்சம் ப்ளஃபியாக தெரிகிற மாதிரி, அதனால் ஒரு 3 சென்டிமீட்டர் அளவு வச்சுக்கலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். மற்ற இதெல்லாம் வந்துட்டு ஒரு 3 இல்லைனா 2.5 அந்த மாதிரி வச்சுப்பேன். இப்போ நூல் கொடுத்துடலாம். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஏரியா ஃபுல்லாக வந்துட்டு எனக்கு ப்ளஃபியாக வர்ற மாதிரி நான் பண்ணணும். ஸோ இந்த ஏரியா மட்டும் நான் வந்துட்டு என்ன எடுத்தேன், 3.5 எடுத்தேன். ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் எப்போவுமே சொல்லுவேன், எந்த ஏரியா நம்ம வந்து கட் பண்ண போகிறோமோ அந்த ஏரியா வந்து இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கணும், ஃப்ளாட்டாக இருக்க சைடு இருக்கணும்னு. உள் பக்கத்தில் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுற ஏரியா இருக்கணும் அப்படின்னு. அப்போ தான் நமக்கு ட்ரிம் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அது மாதிரி நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லூப்போட லென்த் வந்துட்டு இந்த அளவுக்கு தான் இருக்குது. 3.5 நம்ம வச்சு பண்ணும்போது இந்த அளவுக்கு இருக்குது. ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். நம்ம அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா நோஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா இப்படி தான் இருக்குது நோஸு. இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு இப்போ லூப் கட் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் லூப் வந்து ஒன்று ஒன்றா கட் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணி எடுத்துக்க போகிறேன். லூப்பை ஜஸ்ட் இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு லைட்டாக புல் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். அப்படின்னா எல்லாமே ஒரே அளவில் இருக்கும். எதுனா ஒரு குட்டியாக இருந்தால் கூட கொஞ்சம் புல் பண்ணும்போது அது அந்த லென்த்துக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் அப்படி தான் இருக்குது இதோட லென்த்து. இதை இந்த மாதிரி கையால் குமிச்சு வச்சுருக்கேன். இது ஜஸ்ட்டு சும்மா இப்படி நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கண்ணில் இந்த ஒரு 2 லேயர் மட்டும் போட்டுக்க போகிறேன் கீழ்ப்பக்கம். இதே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு குட்டியாக வெட்டி விட்டுடலாம். இவ்வளோ லென்த்து தேவையில்லை. இது இப்போ இந்த கண்ணுக்கு வந்துட்டு நான் பிளாக் கலர் போக போகிறேன். இதோட லென்த்து வந்துட்டு ஒரு 2 சென்டிமீட்டர் 2.5 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க.
அதுக்கும் கீழே வச்சா லூப் ரொம்ப குட்டியாக வெளியே வந்துகிட்டே இருக்கும். சரி சரி. இந்த மாதிரி பார்த்து 2 சென்டிமீட்டர் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது 2.5 சென்டிமீட்டர் வச்சுட்டு நான் வந்துட்டு கண்ணு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கண் வந்து முடிச்சிருக்கேன். முன்னாடி பார்த்தோன்னா இப்படி தான் இருக்குது. அந்த ஒயிட்டு வந்து அளவு இல்லாமல் போட்டோம்னா அது வந்து இப்படி தான் தேவையில்லாமல் நிறைய நீண்டிகிட்ருக்கு. இந்த மாதிரி கட் பண்ணிடுவேன். இப்போ இதை வந்துட்டு கண்ணோட ஷேப் எந்த மாதிரி இருக்கும் அந்த ஷேப்புக்கு இந்த மாதிரி இப்படி பிடிச்சிக்கோங்க சீசரை. இப்படி ஷேப்பாக எடுத்து வச்சுட்டு அது போக எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டெல்லாம் லைட்டாக ட்ரிம் பண்ணால் போதும். கார்னரில் இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணும் நோஸ் ஏரியாவும் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இனிமேல் வந்துட்டு இதில் நோஸும் வாயும் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அதே லென்த்து வச்சுட்டு நான் பண்ண போகிறேன். ஐஸ்க்கு பண்ண அதே சேம் லென்த்து தான் 2.5. ஓகே, இது வந்துட்டு இப்போ லைட்டாக ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்க்க இப்படி தான் இருக்குது. ஏதோ கொஞ்சம் ஓகேவாக வந்திருக்கு, ஆனால் ரொம்பலாம் நல்லாலாம் வரல. இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து வந்துட்டு இந்த ஒயிட் ஏரியா கவர் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நோஸ் வந்து 3.5 வச்சேன்னா இது வந்து ஒரு 3 இல்லைன்னா ஒரு 2.25 அந்த மாதிரி நான் வந்து வச்சுக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் நீடலோட லென்த் வந்துட்டு 3 சென்டிமீட்டர் வச்சுருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் எங்கெல்லாம் போடணுமோ அதெல்லாம் மட்டும் போட்டு அந்த லூப் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்று அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு கடைசியாக அந்த கார்னர் எல்லாம் நம்ம ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை பார்க்க இப்படி தான் இருக்குது. பாண்டா மாதிரி இல்லை, ஏதோ ஏலியன் மாதிரி வந்திருக்கு. அதை பார்த்தா எனக்கே ஐயோ என்னடா இப்படி வந்திருக்குன்ற மாதிரி இருக்குது. சரி, இருந்தாலும் ஆரம்பித்ததை விட வேணாம், முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிளாக் எங்கெல்லாம் ஃபில் பண்ணணுமோ அதெல்லாம் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். நீடலோட லென்த் வந்து அதே தான் 3 சென்டிமீட்டர் வச்சுருக்கேன். இதில் அந்த பாண்டாக்கு டெயில் வரைஞ்சிருக்கேன்னு அதெல்லாம் நான் போட மாட்டேன். டெயில் வந்து அதில் தெரியாமல் சும்மா வரைஞ்சி பார்த்தேன், அது நல்லா இல்லை. மற்ற எல்லா இடமும் நான் பிளாக்கால் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இனிமேல் இது எல்லாத்தையுமே நான் லூப் ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லூப்பை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த பாண்டா இப்படி தான் இருக்குது. ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம ஷேப்பாக கட் பண்ணி ட்ரிம் பண்ணி எடுக்கலாம்.
இப்போ பாண்டா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்படி தான் இருக்குது. நோஸ் மட்டும் நான் நோஸ் இருக்கிற ஏரியா மட்டும் தனியாக தெரியும்னு பார்த்தேன், ஆனால் தெரியல, இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு நான் 2mm நீடில் எடுத்திருக்கேன், சின்ன நீடில். இதில் வந்துட்டு நான் எம்ப்ராய்டிங் த்ரெட் வந்து கோர்க்க போகிறேன். இப்போ வந்துட்டு இந்த மூங்கிலோட கிளைகளும் இலைகளும் வந்துட்டு இந்த பேக் ஸ்டிச்சும் லீஃப் ஸ்டிச்சும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ்லாம் நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதை வேணால் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டிச்சு எப்படி போடுறேன்னு அதில் தெளிவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாண்டா பேக் சைட்லேருந்து இப்படி தான் இருக்குது. பேக் சைட்லேருந்து பார்க்கும்போது ஓரளவு இது பாண்டா மாதிரி தான் தெரியுது. ஃப்ரண்ட்டில் பார்த்தா தான் கொஞ்சம் ஏலியன் மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஸ்டிச்சஸோட அந்த த்ரெட்டெல்லாம் பிரிந்து வராமல் இருக்கிறதுக்காக க்ளூ போட்டு இதை வந்து நான் செக்யூர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பாண்டா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த பாண்டா பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை.